श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ஹனுமன் சாலிசாவோட கடைசி 8 வரிகள் பார்க்க போகிறோம். எல்லா ஸ்துதி பாடல்களில் அந்த டுவர்ட்ஸ் த எண்ட் போனோன்னா பல ஸ்ருதி இருக்கும் அதில். அதாவது அந்த பாட்டை படிப்பதனால், அந்த தெய்வத்தை உபாசிப்பதினால் என்ன பலன் அப்படின்றத அங்கே சொல்லுவாங்க. அது போலவே இங்கேயும் வந்து இந்த கடைசி வரிகள் போக போக ஹனுமனை வழிபடுவதனாலும் ஹனுமன் சலீசாவை நம்ம சொல்வதனாலும் நம்மளுக்கு என்ன பலன் வருதுன்னு அவர் சொல்ல போகிறாரு. என்ன சொல்கிறாரு இங்கே, துமரோ பஜன் ராமுகோ பாவே ஜென்ம ஜென்மகே துக்க பிச ராவே அப்படின்னு சொல்கிறார். துமரோன்னா ஆஞ்சநேயரை, உங்களை பஜித்தால் ராமரை அடைவார்கள். பஜித்தால்னா நம்ம பஜனைன்னு நினச்சிக்க வேண்டாம், பாட்டு பாடி தாளம் போட்டு பண்ணுற அந்த பஜனையில். பஜித்தால்னா வழிபட்டால், வர்ஷிப், உங்களை வழிபட்டால் ராமரை அடைவார்கள் அப்படின்றாங்க. ராமுக்கோ பாவேன்றாங்க. இப்போ எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்கணுன்னா ரிசப்ஷனிஸ்ட் யாராக பிடிச்சா அந்த மாதிரி ஹனுமனை வழிபட்டால் ராமர்கிட்ட போயிடலாம் அப்படி அர்த்தம் கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, ராமுக்கோ பாவைன்னா அங்கே அந்த ராம் அப்படின்ற மோட்சத்தை தான் சொல்கிறார். உங்களை வழிபட்டால் ராம் என்ற அந்த நிலவரம் எப்படி இருந்தாலும் கலவரம் இல்லாத நிலையை அடைவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீராபாய் கூட ஒரு பாட்டில் சொல்லுவாங்க, ராம ரத்தன்னு தனு பாயோ. ராம்ன்ற ரத்தினத்தை, ஒரு தனம், அதை நான் பெற்றுட்டேன், என் குருநாதர் வந்து எனக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்றாங்க. இந்த செல்வத்தை யாரும் திருடிட்டு போக முடியாது, இது செலவழிஞ்சு காலி ஆகாது, நாளுக்கு நாள் வளருது, ராம ரத்தனம் பெற்றுட்டேன். அவர்கள் சொல்வதும் இந்த துளசிதாசர் சொல்வதும் ராம் என்ற அந்த ஆத்மா ராமம், அதை தான் சொல்கிறாங்க. ஹனுமனை பஜித்தால் மோக்ஷம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஞானமேவ மோக்ஷம்னு சொல்லிட்டு இப்போ ஹனுமனை வழிபட்டால் மோக்ஷம் அப்படின்னா எப்படி அப்படின்னா, இப்போது பக்தர்கள் இருக்காங்கல்ல, நிறைய பேருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ரெகுலராக கோயில் போகிறது பூஜை பண்ணுறதெல்லாம் அவங்களால பண்ணுறதுக்கு முடியல, தெரியல. ஆனால் ஒரு கஷ்டம்னு வரும்பொழுது யாரோ சொல்லி ஒரு கோயிலுக்கு வந்து அவங்க மாலை போட்டுட்டு போயிட்டு வராங்க, இல்லாட்டி ஒரு செதிரு தேங்காயை உடைச்சி ஒரு பொங்கல் வச்சு ஏதோ செய்கிறாங்க, அவங்கள வந்து ஆர்த்தின்னு சொல்கிறோம். தனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது இறைவன் நினைப்பு வந்து அந்த இறைவனை போய் வழிபடுறாங்க. அவர்களும் பக்தர்கள் தான், பகவான் சொல்கிறாரு பகவத்கீதையில், இன்னும் பக்தர்கள் தான், இப்படி ஆர்த்தியாக இருக்கிறாங்க. அப்படி போய் செஞ்சு ஒரு பிடிப்பு வந்துடுது, அந்த கடவுளோட அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கிற அந்த பிடிப்பு வந்து அவர்கள் வந்து ரெகுலராக போகிறாங்க, வருஷம் வருஷம் மலைக்கு போயிட்டு வராங்க, வீட்டில் எல்லா விழாக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க, பொங்கல் வைக்கிறாங்க, கோயிலுக்கு போயிட்டு வராங்க, பாடல்கள் பஜனை பாடல்கள் பண்ண அங்கே போய் உட்காந்துக்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து அர்த்தார்த்திகள், அந்த இறைவனோட ஒரு கான்ஸ்டன்ட் இன்டராக்ஷன், இறைவன் மேலே அந்த பக்தியை வளர்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த அர்த்தார்த்தியாக இருக்கிறான் இல்லை இவனே, இல்லை அவன் வீட்டில் ஒரு சின்ன குழந்தையவே எடுத்துக்குவோம். இந்த குழந்தை வந்து பார்க்குது, அது வளர்கிற சமயம்லாம் அவங்க வீட்டில் எப்போவுமே பூஜை எல்லாம் நடந்துகிட்ருக்கு, ரெகுலராக எல்லாம் நடக்குது. அது கேட்குது, அம்மா வருஷம் வருஷம் கிருஷ்ணனுக்கு ஒரே சைஸ் காலை போடுறியே, அவர் பர்த்டே வந்து வளர மாட்டாரா, எத்தனாவது பர்த்டே அப்படின்னு கேட்குறான். இந்த சாமியெல்லாம் இந்த தாமரை மேலே உட்காந்துட்டு இருக்கே, அப்போ குட்டியாக இருப்பாங்களா, ஏன்னா தாமரை இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு ஏதோ கேள்வியெல்லாம் கேட்குறான். ஒரு ஜிக்ஞாசு வந்துட்டான். இந்த அர்த்தார்த்தி வந்து ஜிக்ஞாசுனா ஞாத்தும் இச்சுகு, ஞாத்தும்னா அறிவதற்கு, இச்சுகு ஆசை உடையவன்.
இப்போ இறைவனை வழிபடுறதுலேருந்து இறைவன் யாரு, எப்படிப்பட்டவர், அவருக்கு பர்த்டே கொண்டாடிட்டே இருக்கோம், அவர் வளர மாட்டாரா, இப்படிலாம் கேள்வி இப்படி தான் இருக்குது. அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணும்பொழுது நாளைக்கு அந்த ஜிக்ஞாசு எப்படி இருப்பான். நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதிகள் சொல்கிறாரு, அவர் சின்ன வயசில் அவங்க மாமா வந்து சிதம்பரம் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு சிதம்பரம் ரகசியம்னு சொல்கிறாங்களே மாமா, என்னது என்னதுன்னு கேட்குறாரு. அவருக்கு சொல்ல தெரியல. அப்போ அந்த கர்ப்ப கிரகத்தை காட்டும் பொழுது அங்கே லிங்கமே இல்லை, வெறும் ஒரு அந்த வில்வ மாலை மட்டும் அங்கே தொங்குது. அவருக்கு இதுதான் ரகசியம்ன்றாங்க, ஆனால் புரியல. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் அந்த கேள்வியை விடவே இல்லை, எப்படியாவது இந்த அர்த்தம் எனக்கு தெரியணுன்ட்டு நான் அதை பர்சீவ் பண்ணேன். விவேகானந்தர் தேடினார்ல, ஒரு சாதுவையும் ஒரு குருவையும் பார்க்கும் பொழுது நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா, நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு தேடினார். அவங்க தான் ஜிக்ஞாசு. தேடும் பொழுது என்ன கிடைக்குது, பதில் கிடைக்கும் பொழுது அவர் என்ன வாரார், ஞானி ஆறார். கடவுளை பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த குரு என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு, நீ பார்க்குற எல்லாமே கடவுள் இல்லையா. இப்போது இந்த தியாகராஜர் ஒரு பாட்டில் சொல்கிறார், ராமா நீ ஒளிஞ்சிருக்க எங்கே நீ இருக்க, மறு கேளரா ராமான்னு தேடுறாரு ராகவா அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாரு, అన్ని నీ వనుచు అంతరంగమున తింటకా వెదకి తెలుసుకొండేనయ్యా. எல்லாமே நீ தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எங்கே அந்தரங்கமுன என் புத்தியில் திண்டக்கா விதக்கி நல்லா தெளிவாக ஐயம் திரிபு இல்லாமல் கிளியராக புரிஞ்சுக்கிட்டேன் நீ யாருன்னு. இப்போ இருப்பதெல்லாம் இறைவனே அப்படின்னு அந்த ஞானி புரிஞ்சு கொள்கிறான். அப்போ அவன் புரிதல் என்ன வரும், இப்போ நான் இருக்கிறதெல்லாம் இறைவன் தான், அவரே தான் நான், சாட்சாத் அவரே நான், ஆத்மாத்வம் நானே நீ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ என்ன ஆகுது, அந்த ஞானியனோட பக்தி அவன் அந்த ஆதிசங்கரர் சொல்கிறாள், ஆத்மாத்வம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த உடம்பே உன் கிரகம், என் பிராணன் உன் வேலையாட்கள், நான் எதா போக ரசனை செஞ்சால் அது உனக்கு பூஜை, நான் நடந்தால் உனக்கு பிரதட்சணம், நான் தூங்குனா சமாதியில் இருக்கேன். நீ நான் உலகம்ன்ற வேறுபாடற்ற அந்த அத்வைத சமாதி நிலையில் அதுதான் உறக்கம். நான் பேசினா உனக்கு அது ஸ்தோத்திரம். எத் கர்ம கரோமி தத்த தகிலம் சம்போதவாராதனம். நான் என்ன செயல் செய்தாலும் நினைத்தாலும் பேசினாலும் உனக்கு ஆராதனம். அப்போ இந்த வாழ்க்கையே ஒரு பூஜையாக ஆயிடுச்சு. அதுதான் அந்த ஞானியினோட பூஜை. இப்போது என்னாச்சு பாருங்க, அவன் எங்கே ஆரம்பித்தான், ஆர்த்தியாக தானே ஆரம்பித்தான், எங்கே வந்து நின்னான், மோஷத்துக்கு வந்துட்டு துமரோ பஜனு ராமகோ பாவை. முன்னாடியும் சொன்னார்ல, அவரு மனோரத்த ஜோ கோயிலாவை, நீ என்னென்னமோ கேட்டுட்டு வர ஆசையில், அப்பவும் சோயி அமிர்த ஜீவன பல பாவை, அவங்களுக்கும் அமிர்தம் அப்படின்ற அழியா நிலை, அதை தான் அந்த ஆஞ்சநேயர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறார். இறைவனுக்கு எப்போவுமே இந்த ஜீவர்களுடைய ஸ்ரேயஸ் தான். அப்போ நம்ம என்ன கேட்டு போனாலும் அவர் நமக்கு கொடுக்கறது கண்டிப்பாக நம்ம நன்மைக்காக கொடுக்குறாரு. அதுதான் சரண்டர். நான் கேட்டது நடக்கலை, அப்போ நல்லதுக்கு தான் கொடுத்துருக்கார், அதுதான் கம்ப்ளீட் சரண்டர். அந்த ஞானி ஒரு கர்மயோகியாக இருக்கும்போது தன் செயல்களை எல்லாம் அர்ப்பணமாக செஞ்சிட்டான், ஃபுல்லாக கொடுத்துட்டான். பலனையும் நீங்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டையும் சரி எல்லாமே நீங்கள் உங்களுடைய பிரசாதம்னு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான். ஃபுல் இஸ் கிவன். ஞானம் வரும்போது தன்னையும் கொடுத்துட்டான். இப்போ நான் இல்லாமல் போயிட்டான்னா என்ன, அவன் ஒரு அல்பமான தன்னை கொடுத்து எதை பெற்றுட்டான். இதை பிரம்மாண்ட கோடி அகிலாண்டங்களுக்கும் ஆதார வஸ்து எதுவோ அந்த கடவுள் அது நானேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அழியாத பொருள் நானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜென்ம ஜென்மக்கே துக்க பிசராவை, இனிமேல் பிறந்து பிறந்து இந்த கர்மத்தெல்லாம் நான் தீக்கணும், கர்மத்தை தீக்கிறதுக்காக பிறந்து எல்லாத்தையும் மறந்து போய் இந்த உலகத்தில் ஆசையில் திரும்பி உழன்று இந்த ஆசையினால் திருப்பி கர்மத்தை சேர்த்து திருப்பி பிறந்து இந்த என்லெஸ் சைக்கிள் ஆஃப் பர்த்ஸ்லேருந்து வெளியில் வரான். ஜென்ம ஜென்மக்கே துக்க பிசராவை. அந்த கால ரகுபதி புரஜாயி ஜஹா ஜன்ம ஹரி பக்து கஹாயி. அப்புறம் என்ன சொல்கிறாரு, கடைசி காலத்தில் அந்த அதாவது இறக்கும் தருவாயில் இறந்த பிறகு ரகுபதி புரஜாயி, ரகுபதி ராமர் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. ஜஹா ஜன்ம அடுத்து வர பிறவிகளும் ஹரிபக்தனாகவே இருக்கிறாங்க. இப்போ தானே மோட்சம்லாம் சொன்னார், இது ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, இது கீதையிலையும் பகவான் ஒரு இடத்துல அர்ஜுனனுக்கு இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. கேட்குறான்,
எல்லாம் கரெக்டாக வந்து இந்த ஞான வைராக்கியம் சித்தி ஆகாமல் இறந்து போயிட்டா என்ன ஆகும் கிருஷ்ணா? இவ்வளோ தூரம் வந்துட்டானே, அடுத்த பிறவியில் எல்லாம் மறந்து திருப்பி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங்கா அப்படின்னு கேட்குறான். இப்போ சொல்கிறாரு கிருஷ்ணர், உத்தரவாதம் கொடுக்குறாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்ட இடத்துலையே ஆரம்பிப்பான். நல்ல ஒரு அந்த சம்ஸ்காரங்கள் கொடுக்கக்கூடிய வீட்டில் அவன் அங்கே பிறக்கிற இடத்துலையே வந்து ஏற்கனவே அங்கே ஞானமும் அங்கே வந்து பக்தியும் இருக்கும். விட்ட இடத்துலேருந்து ஆரம்பித்து ரொம்ப சீக்கிரமே வந்துடுவான், கவலைப்படாத. அதை தான் சொல்கிறார், அந்த கால ரகுபதி புரஜாய், கடைசியில் ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டு ஜஹா ஜென்ம திருப்பி பிறவியே வந்தாலும் ஹரிபக்தனாகவே தான் அவன் இருப்பான். ஏன் ஹரிபக்தனாக தான் இருக்கணுமா, சிவபக்தனாக இருக்கக்கூடாதான்னா, இவர் இங்கே வந்து ஹனுமன் சல்லீசாவை இந்த ராமாயணத்துக்குள்ளே எழுதும்போது ஹரிபக்தனாக தான் அவர் சொல்வார். அவர் வைஷ்ணவர் மரபில் வர்றதுனால ஹரிபக்தன். ஆனால் முன்னாடியே சொல்லிட்டார்ல, ஆஞ்சநேயரே வந்து சிவனின் அவதாரம்னே சொல்லிட்டார். அப்போ ஜஹா ஜன்ம ஹரிபக்த கஹாயி ஔரு தேவதா சித்தன தரஹி ஹனுமத சேயி சர்வ சுக கரை. நீங்கள் வேற தேவதையை உங்கள் மனசில் வச்சு பூஜிக்க அவசியமே இல்லை, இந்த ஹனுமர் மட்டுமே எல்லா சுகத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அறிவு வேணும்னா சரஸ்வதி, செல்வம் வேணும்னா லக்ஷ்மி, வீரம் வேணும்னா வந்து முருகன், அப்படி நீங்கள் அப்படிலாம் போக வேண்டாம். ஏன்னா இறைவன் அப்படின்றது இங்கே ஒருவர் தான். நீங்கள் எந்த ரூபத்தில் கூப்பிட்டாலும் அவர் தான் வரப்போகிறாரு, அவர் தான் அருள் புரிய போகிறாரு. இப்போ இறைவனுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு இப்போ நான் உங்களை பார்க்கணுன்னா என் முகத்தை இப்படி திருப்பி தான் பார்க்கணும் அவசியம் இல்லை, எனக்கு லைட்டாக தொட்டாலே போதும். இப்போ அனுமனை கூப்பிட்டா போதும், அவர் வந்து அந்த சாக்ஷாத் இறைவன் தான் அவர் வந்து எல்லா சுகத்தையும் கொடுப்பாரு. அனுமத சேயி சர்வ சுக கரை சங்கட ஹரே மிடே சபு பீடா ஜோ சுமீரை ஹனுமத பலபீரா. மீண்டும் முன்னாடி சொன்னதே சொல்கிறார், சங்கடங்கள் ஹரே அழிந்துவிடும், மிடே சபு பீடா அந்த வாழ்க்கையில் இருக்க அந்த தாரித்ரியம் பீடைகள் இதெல்லாம் அழிஞ்சு போயிடும். யாருக்கு? ஜோ சுமீரை ஹனுமத பீரா. சுமீரைனா ஸ்மரணம் செய்கிறாங்க. ஹனுமனை அதாவது தெய்வத்தை, இறைவனை கருத்தில் கொண்டு வாழ்க்கையை நடத்தும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள், வாழ்க்கையில் இருக்கிற இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்க பெறும் அப்படின்னு அவர் உத்தரவாதம் கொடுக்குறாரு. அதுதான் பலஸ்ருதி. நீங்கள் ஹனுமனை நீங்கள் வந்து போய் சரணடையுங்க, எல்லாம் கரெக்டாக நடக்கும். அவர்கிட்ட விட்டுடுங்க, எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியாச்சு இல்லை, அவர் பார்த்துக்கிறாருன்ற அந்த சரண்டர் நீங்கள் கொடுங்க, அவர் உங்களை பார்த்துக்குவார். அதை அவர் சொல்கிறார். ஜோ சுமீரை ஹனுமத பலபீரா ஜெய் 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 ஹனுமானு கோசாஹி கிருபா கரும் குரு தேவகி ஞாகி அப்படின்னு சொல்கிறார். ஜெய் 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 ஹனுமான், உனக்கு ஜெய், வெற்றி வெற்றி வெற்றி. கோசாஹின்னு கூப்பிட்றாரு. கோஸ்வாமின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அந்த ஆவதியில் கோசாஹின்னு வருது. கோஸ்வாமின்னு இந்த வைஷ்ணவர்கள்லாம் அவர்களுடைய குருநாதரா பெரியவர்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. கோ அப்படின்னா நம்மளுடைய புலன்கள், கோ சுவாமின்னா புலன்களை தன் கட்டில் வைத்திருப்பார். அதுக்கு சுவாமின்னா அதுக்கு நாதன். தன் புலன்களை, தன் மனதை தன் கட்டில் வைத்திருக்கிறவர் தான் கோஸ்வாமி. ஹனுமன் ஒரு கோஸ்வாமி. ஜெய் 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 ஹனுமான கோஸ்வாமி. கிருபா கரு, எனக்கு கிருபை செய்து குருதேவரா வாங்கன்னு கேட்குறார். எனக்கு குருவாய் வந்து அருள் புரியுங்க. ஹனுமன் தான் குருவாக வரணுமா? நிறைய குரு இருக்காங்கல்ல, போகலாம்ல அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு குருவின் கிட்ட போய் படிக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஈஸ்வரோ குரு ராத்மேதி, நான் தான் அந்த பிரம்மம்னு காட்டி கொடுக்குற குருவுக்கு அவர் தானே பிரம்மம், அப்போது காட்டி கொடுக்குறவர் அவர் தானே. அப்போ யார் மனித ரூபத்தில் தான் அந்த குரு வர முடியும், அந்த வரவர் தான் ஹனுமன். அதுதான் சொல்கிறார், கிருபா கரு குரு தேவகி ஞாகி. அப்புறம் சொல்கிறாரு இப்போது ஹனுமன் சாலிசாவோட பலன். இப்போது ஜோ சத்து பாரு பாட்டை கர கோஹி ஷூட்டஹி பந்தி மகா சுக ஹோய். யார் இந்த ஹனுமன் சாலிசாவை சத்து பாரு 100 முறை படிக்கிறாங்களோ அவர்கள் பந்தத்தை உடைத்து மகா சுகத்தை அடைவார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போது மகா சுகம் அடைவார்கள்னா இது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது நிறைய பேருக்கு. இந்த நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மன்னு தெரிஞ்சாலும் ஒரு பிரம்மானந்தம்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் வந்து பெறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மகா சுகத்தை அவர் சொல்லலை. எப்போ பந்தம் உடையுதோ அதுவே சுகம். ஏன்னா நானே
சுகஸ்வரூபம். அவன் என்ன தெரிஞ்சுக்கிறான்? ஆத்மாத்வம். கடவுள் யாரு? அழியாதவர். அவர் தான் எல்லாமா இருக்கிறார். எல்லாமா இருக்கிறவருக்கு ஏதாவது ஒரு உருவம் இருக்க முடியுமா? இப்போ உருவமற்றவர் தான் எல்லா உருவமா தன்னை காண்பித்து கொண்டிருக்கிறான்னு புரிஞ்சுக்கிறார். உருவமற்றவர்னா அவருக்கு ஒரு உருவம் இல்லாததுக்கு இடத்தால் எல்லை இல்லை. இப்போ எங்கும் இருக்கின்ற, எல்லாமாகவும் இருக்கின்ற அழியாத அந்த பொருள் நான்னு தெரிஞ்சாலே சுகம். அது அது இல்லாம எனக்கு அனுபவம் என்ன சொல்லுது? இந்த உடல் மனசுல இருக்கிற மாதிரி தான் நான் அனுபவிக்க போறேன். தெரிஞ்ச பிறகும் நான் இப்படிதான் அனுபவம் இருக்க போகுது. இப்போ இந்த அனுபவத்தின் அடிப்படையில நான் ஒரு முடிவு கட்டிட்டேன். நான் ஒரு மனுஷன், நான் இவ்வளோதான்னு சொல்லிட்டு. ஆனா ஞானம் எனக்கு என்ன சொல்லுது? நான் அந்த பரபிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்கிறான். அந்த நான் உடல்னு நினைக்கிறது தான் பந்தம். அது தப்பான கருத்து. அனுபவத்தின் அடிப்படையில நான் ஒரு கருத்தை கொண்டு வந்துட்டேன், நான் இந்த உடல் மனம் அப்படின்ட்டு. ஆனா அது இல்லைன்னு விசாரிக்கும் பொழுது தெரியுது. அப்போ அறிவில் அவன் அறிந்து கொள்கிறான். அந்த பந்தம் நான் இதுன்ற ஐடென்டிஃபிகேஷன் மாறி போகுது. அதை தான் சூட்டஹி பந்தி மகா சுக ஹோயி. எப்போ இந்த உடல் தான் நான் ஐடென்டிஃபிகேஷன் போதோ அப்போ இந்த உடல் குறித்து எனக்கு இருக்கிற பயம் எல்லாம் போயிடுச்சு. இந்த உடல் அழிஞ்சிடும், இந்த உடல்ல அழிஞ்சா நானும் அழிஞ்சிடுவேன், இல்லாமல் போயிடுவேன். அப்புறம் இந்த உடல்ல இருக்கிற குறையெல்லாம் என் குறையா நினச்சிக்கிட்டேன். நான் இவ்வளோதான், நான் அவ்வளோதான், என்னால் முடிஞ்சது இவ்வளோதான்னு நினச்சேன் இல்லையா? பல கோடி மக்களில் நானும் ஒருத்தன் நினச்சேன் இல்லையா? இப்போ அதுதான் பந்தம். இப்போ அந்த துயரம், அந்த பயம் இதெல்லாம் போயிட்டாலே என்ன? துக்கம் நிவாரணமானாலே அங்கே சுகம். மகா சுக்கு போய் அப்புறம் என்ன சொல்கிறாரு? ஜோ யஹ படை ஹனுமான சலீசா ஹோய சித்தி ஷாகி கௌரீசா. யார் இந்த ஹனுமான சலீசாவை படிக்கிறாங்களோ ஹோய சித்தி, அவர்களுக்கு ஞான வைராகியம் சித்தி பெற்று அவர்கள் அந்த மோக்ஷம் அப்படின்ற அந்த மகா சுகத்தை கண்டிப்பாக பெறுவார்கள். இதற்கு சாட்சி கௌரியின் ஈசனான அந்த சிவன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் உறுதிமொழி கொடுத்துட்டார். ஹனுமன் சாலீசாவை நீங்கள் படித்தா வந்துடுவீங்க. அது எப்படி ஹனுமன் சாலீசா படித்தா இதெல்லாம் கிடைக்கும்? 100 தடவை 100 தடவை கவுண்ட் அப்படின்னா ஒரு கவுண்ட், ஒரு சும்மா ஒரு நம்பர் சொல்கிறார் பாட்டுக்காக அவர். இப்போ ஹனுமான் சாலீசாவை 100 தடவை ஒருத்தர் படிக்கணும்னா, ஒரு சுவாமி பாட்டை படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு டிசிப்ளின் வந்துடும். அந்த மனுஷனுக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுத்தமாக போயிட்டு கடவுள் முன்னாடி உட்காந்து பண்ணுறான். அங்கேயே புலன் அடக்கம், மன அடக்கம் எல்லாமே கொண்டு வரான். அப்புறம் அது ஒரு 100 தடவை படித்து முடிக்கிறதுக்குள்ள அவனுக்குள்ள எவ்வளோ தடைகள் வரும் அந்த படிக்கிறதுல. அதெல்லாம் மீறி அவன் கண்டினியூஸாக அவன் படிக்க போகிறான். அன்றைக்கே படித்தாலும் சரி, வாரம் வாரம் படித்தாலும் சரி, மாதம் மாதம் படித்தாலும் சரி, அவன் 100 தடவை அதை படிக்கிறதுக்குள்ள சும்மா படிக்கிறோமே அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவான். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கும் போது ஹனுமனை பற்றி தெரிஞ்சுக்குவான். ஹனுமனை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது அவரை மாதிரி நான் இருக்கணும்னு ஆசைப்படுவான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இவன் எப்படி அந்த ஆர்த்தின்றவன் ஜிக்ஞாசுவாய் ஞானி ஆறானோ அதை தான் இங்கே சொல்கிறார். கண்டிப்பாக அது கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது உத்தரவாதம். இந்த துளசிதாசர் தரார், நானும் தரேன். 100 தடவை படித்தா கண்டிப்பாக ஞானம் மோட்சம். ஜோயக படை ஹனுமான சாலீசா ஹோய சித்தி ஷாகி கௌரீசா. துளசிதாஸ் கடைசியில் அந்த பாட்டில் எப்போவுமே அந்த கவிஞர்கள் அவங்க முதிரையை வச்சுருவாங்க. நான் தான் எழுதினேன்றதை அவங்க பேரை நடுவில் கொண்டு வந்துடுவாங்க. அது சொல்கிறார், துளசிதாஸ் சதா ஹரி சேரா கீஜே நாத் கிருத்தய மம டேரா. துளசிதாசனாகிய நான் சதா ஹரியின் சேவகன், அந்த ஹரி சேவகனாக நான் இங்கே உலாவிக்கிட்டு இருக்கிறேன். கீஜே நாத், தயவுசெய்து நுமனே என்னோட ஹிருதயத்தில் டேரா போட்டுருங்க அப்படின்றார். இங்கே குடியிருந்துருங்க அப்படின்றார். என் மனதில் இருங்க, ஹிருதய மம டேரா. இதோட ஹனுமன் சாலீசாவுடைய 40 வரிகளும் பூர்ணமாகுது. இதுக்கு கடைசியில் முடிவு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். பவன தனய, பவன்னா காற்று, காற்றின் மகன், பவன தனய மங்கள மூரதி ரூப சங்கடஹரண. பவன தனய சங்கடஹரண, சங்கடங்களை அழிப்பவன், ஹரன்னா அழிப்பவன், சங்கடஹரண மங்கள மூரதி ரூப. மங்களம் என்றால் அந்த ஞானம், அந்த சித் ஸ்வரூபம், அந்த மங்கள மூரதி ரூப. இந்த ஹனுமனே நீ ராம லகன சீதா சகித
ஹிருதய பசவும் சூரபூப. அந்த சூரர்கள்னா அந்த தேவர்கள். தேவர்கள் வழிபடும் அனுமனே, ராம லக்கன சீதாவோட என் ஹிருதயத்தில் வந்து பசவும் இங்கேயே இருந்துடுங்க அப்படின்னு வந்து கேட்டுக்கிறார். இதுதான் இந்த ஹனுமன் சாலீசாவோட நிறைவு. நன்றி.